வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட். என்னென்னு கேட்டேன்னா, பீட்ரூட்டும் முங்தாலும் வச்சு ஒரு ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது. நான் இன்றைக்கி சுகர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வெல்லம் யூஸ் பண்ணினா அது வெல்லம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதுவாக இருக்கே மாமி நீங்கள் கேட்க முடியாது. ஸோ நீங்கள் பண்ணுங்க, உங்கள் ஹெல்த்துக்கு இதுவாக இருக்கும்னா நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒன்ஸ் இன் அ வைல் சுகர் போட்டு சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் இந்த நாளில் எல்லோரும் சுகருக்கோசரம் பயப்படுறாதான். ப்ரௌன் சுகர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ இது என்னன்னு கேட்டேன்னா, பீட்ரூட் இதை நல்லா தோலை சீவிட்டு குக்கரில் வச்சு துண்டமாக வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த தண்ணி அப்படியே நமக்கு வேணும். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு இதை மட்டும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதை என்னென்னு கேட்டேன்னா, முங்தால் நல்லா ஒரு 2 கரண்டி பருப்பு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி ஹல்வா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். இதில் முந்திரி பருப்பு, ஸோ பீட்ரூட் எப்படியாவது குழந்தைகளெல்லாம் சாப்பிட வைக்கணும். காயாக பண்ணினோன்னா சாப்பிடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூங் தால் தாலோட ஒரு இதுவும் இருக்கும் அதில். ஸோ ப்ரோட்டீனும் அதில் கிடச்சிடுறது. இது ரெண்டும் சேர்ந்து நீங்கள் பண்ணுறச்சி கண்டிப்பாக குழந்தைகள் ஆசையாக சாப்பிடுவா. குழந்தைகளுக்கு என்ன, பெரியவாளுக்குமே ஸ்வீட் அப்படின்னு பிடிக்காத நமக்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த நெய் இதில் அப்படியே தான் இருக்குது. இது நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இதில் இதுக்கு ஒரு பைண்டிங் ஃபேக்டர் போடணும். நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, ஆர் மைதா போட்டுக்கிறேன்னா மைதா போட்டுக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. நான் கோதுமை மாவு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதை நல்லா இந்த நெய்யில் வறுத்துன்ருக்கும். சின்னதாக அடுப்பு வச்சுக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கோதுமை மாவு தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் கொஞ்சம் கலர் மாறணும், நல்லா கொஞ்சம் வாசனை வந்தால் போதும். அது இல்லை எனக்கு டோட்டலாகவே கோதுமை மாவு மைதா மாவு எதுவுமே வேண்டாம், கார்ன்ஃப்ளவர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் அப்படியே வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நல்ல க்ளூட்டன் அலர்ஜி வேறு இருக்குது இல்லையா? ஸோ நல்லா அது வறுபட்டாச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் அதோட டெக்ஸ்சரும் மாறி இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியறது இல்லையா? நம்ம விட்ட நெய் எல்லாமும் இதில் கொஞ்சமாக லைட்டாக மாவுலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பை இதில் விட்டுடலாம். நிறைய தண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் கிட்ட தண்ணி விடுறேன். இதில் கொஞ்சம் கொதித்து கெட்டியாட்டும். பார்த்தீங்கன்னா இது திக்காக கொதிச்சுட்டுருக்கு. இந்த பீட்ரூட்டையும் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இதை இதில் போட்டுடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்ரூட் வேக வச்ச தண்ணி அதையும் இதில் விட்டுடுறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து கெட்டியாட்டும். அதுக்கப்புறம் திருப்பி சக்கரை போடலாம். பீட்ரூட்டில் இருக்கிற இந்த வாசனையும் இந்த முங்தாலோட வாசனையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கணும். அதனால் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த அரைச்ச இந்த பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட்ரூட் பல்ப்,
அதுலேருந்து 2 பங்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 பங்கு வெல்லம், நாட்டு சர்க்கரை எது உங்களோட சௌரியமோ நீங்கள் எடுத்துக்கலாம். பருப்பை விட அந்த பல்ப்போட பங்குக்கு எடுத்துட்டேன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எங்களுக்கெல்லாம் கம்மி ஸ்வீட் போகிறோம், உங்களுக்கு ஜாஸ்தி வேணுங்கிறவா இன்னும் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 கப் இருந்தது, நான் 1 கப்பு எடுத்திருக்கேன் நான். இது எவ்வளோ சர்க்கரை அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 250 கிராம்ஸ் சுகர் போட்டிருக்கேன் இப்போது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கொஞ்சம் கெட்டியான அப்புறமா மெதுவாக நெய் விட ஆரம்பிக்கலாம். இதில் எதுக்கு நான் அவ்வளோ தண்ணியாக ஆக்கிட்டேன்னா அந்த பருப்பு அண்ட் பீட்ரூட் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இந்த கோதுமை மாவு வறுத்தது வேறு இருக்கு இல்லையா, அது எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கோசரம் கொஞ்சம் நல்லா தண்ணியை விட்டு அதை கொதிக்க விட்டேன்னா தான் நல்லா வரும். ஸோ இது ஈஸி தான், கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் மெனக்கட்டணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும், பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 100 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். அதில் நெய் விட்டுட்டு அடுப்பை பெருசு பண்ணிக்கோங்க. அல்வாலாம் எப்பயுமே நெய் வந்து நம்ம கொதிக்க கொதிக்க விட்டுட்டே இருந்தோன்னா அது அப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேஜில் நம்ம விட்ட நெய் வெளியில் விட ஆரம்பிக்கும். அப்போ தான் அது ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். ஸோ நான் பீட்ரூட் அளவு சொல்லியிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்னா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் திருப்பி சொல்லிடுறேன். அதாவது நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கிற இந்த குழம்பு கரண்டியால் 2 கரண்டி பயத்தம்பருப்பு எடுத்துனேன். பீட்ரூட் வந்து ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்துனேன். அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு பாருங்க. 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு 250 கிராம் சுகர், நம்ம விட்டு அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு. இதில் நெய்யே இல்லை. இந்த ஸ்டேஜில் திருப்பி 100 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். என்ன மாமி ஸ்வீட் திடம்னு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்வீட் பண்ணுறதுக்கெலாம் காணவே வேண்டாம். ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணிட்டுனா ஸ்வீட் கொண்டாடுதான். ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணுமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இது கெட்டியாகிறதுக்கு. நான் இன்னும் எத்தனை நாள் ஆகுதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக வரைக்கும் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். நான் என்ன இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. டோட்டலாக இதுக்கு நம்ம வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நிச்சயமாக விட்டுட்டேன். ½ டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஸோ இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுடுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற நெய்யோட அளவு வந்து ஒரு 150 கிராம்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிட்டோம். இது ரெடி ஆகிடுது. ஆறினா இது அப்படியே நல்லா கெட்டியாகிடும். கிளாஸியாக அதோட இது தெரியறது இல்லையா உங்களுக்கு. இதில் அடுப்பை அணைச்சிட்டு முந்திரி பருப்பு போடலாம். ஸோ இந்த பீட்ரூட் மூங் தால் ஹல்வா ரெடி ஆகிடுது. டோட்டலாக இதுக்கு ஆற டைம் வந்து ஒரு ½ அன் ஹவர் ஆகுது. நீங்கள் ஆனால் மூங்கால் முன்னாடி வேக வச்சுக்கணும். பீட்ரூட்டும் மூங்காலையும் முன்னாடியே குக்கரில் வேக வச்சுருக்கோம். மூங்காலை வந்து கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு, அதாவது மூங்கால் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து
தமிழில் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ நான் அதையும் சொல்லிவிட்டேன். பயத்தம்பருப்பு வந்துட்டு வாசனை வர நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு குக்கரில் 1க்கு 3 அப்படின்ற லெவலில் இல்லை 1க்கு 4 வேணாலும் வச்சு தண்ணி விட்டு குக்கரில் வச்சுருங்கோ. பீட்ரூட்டை தோல் சீவி மேலே தட்டில் வச்சு அதையும் வச்சுருங்கோ. நல்லா ஒரு 5-6 விசிலுக்கு மேலே விடுங்கோ. அதுக்கப்புறமா இதை எடுத்து இது மாதிரி பண்ணினோன்னா ஜோரான பீட்ரூட் முங்தால் ஹல்வா ரெடி. நம்ம இன்றைக்கி ஸ்வீட் எடுத்து கொண்டாடு பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.